என்ன டீ டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படிக்கி, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு ரெடி ஆனோன்னு எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தா ஏன் தூக்கம் வரலையா என்ன? ரூம்ல ஏசி கிசி ஒர்க் ஆகலையா எப்படி? என்ன மக்கா என்னன்னு சொல்லு. ஏன்டி ஒரு மாதிரி இருக்கியா? என்னாச்சு உமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னன்னு தெரியல, வயிறு ஒரே பசியா இருக்கு, ஏதாவது தின்னணும் போல இருக்குமா. வீட்டுல என்ன இருக்கு? எது தின்னணும் போல இருக்கா? ஏட்டி இப்பதானட்டி ஒரு மக்க நிறைய ஜூஸும் குடிச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் தின்னுக்கிட்டு இளநியும் குடிச்சுக்கிட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு போனா மறுபடி பசிக்குதுன்னு வந்து சொல்லியா? எம்மா நிறுத்துங்க அம்மா, நீங்க எல்லாம் ஒரு தாயா? பிள்ளை சாப்பிடியதுல கணக்கு பார்க்குறிய? பசிக்குதுன்னு சொல்லும்போது ஏதாவது ரெடி பண்ணி தர சொல்லுங்கம்மா அண்ணிக்கிட்ட. என்ன உனக்கு இப்போ பசிக்குதா? என்ன பாரு மரமோள, நீ மாமியாரு அத மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூப்பிடு சரியா? சின்ன பொண்ணு. என்னங்க தே, என்ன கூட்டலாதே, என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல மருமோள, அது உமாளுக்கு கொஞ்சம் வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கான். வீட்டுல ஏதாவது இருக்கா எப்படி? இருந்ததுதான் இவ்வளவு நேரம் மாப்பிள்ளை மொட்டாட்டி இருந்தா அரக்குனாவ இல்லையா, மறுபடி என்ன இருக்கு? அது என்ன என்னதே, இன்னும் இப்ப சமையல் முடிஞ்சிடும், இப்ப சாப்பாடே சாப்பிட்டுறலாம். அது இல்ல அண்ணி, சமையல் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் நாத்தோ, அதுக்குள்ள சமையல் முடிச்சிருவேன். அரை மணி நேரம்லாம் என்னால தாக்கு பிடிக்க முடியாது அண்ணி. இப்பவே என் சிறுகுடல பெருங்குடல் தின்னுறம் போல இருக்கு, அப்படி பசிக்குது. வந்த நேரத்துல இருந்து சாப்பாடு என்ன கொன்னுகிட்டு இருக்கியா? என்ன நாத்தோ, என்ன சொல்ற? உனக்கு இப்படி ஓவரா பசிக்குதுன்னா ஒரு நல்ல டாக்டர் பார்க்க கூடாதா? என்ன நீ, நான் நிறைய சாப்பிடியே வாயம் வைத்தியம் கெட்டனன்னு சொல்றியலா எப்படி? ஐயோ ஐயோ, நான் என்ன நாத்து இப்படி சொல்லிட்டியே, நான் உங்களுக்கு போய் கண்ணு வைப்பேனா? உங்க வாய் வேறு நான் கட்ட சொல்லுவேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு, அவ எல்லாம் செய்து கொண்டு தருவா சரியா? ஆமா, நான் மிஷின் தானே, எல்லாம் செய்து கொண்டு தருவேன். எம்மா எனக்கு சுட சுட முறுவல் தோசை நல்ல நெய் ஊத்தி அப்படியே சாப்பிடணும் போல இருக்கம்மா. அன்னிக்கிட்ட அழகா சுட்டு தர சொல்லுங்களா? மருமல என்ன கேட்டா? அதுலதே கேட்டு இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணா எல்லாமே ரெடி ஆயிரும், மதிய சாப்பாடே சாப்பிடலாம். என்ன மருமல, நான் சொன்னா நீ கேப்பியே கேட்க மாட்டியா? அதான் பசிக்குதுன்னு சொல்லியா இல்லையா? ஏதாவது ரெடி பண்ணு போ. இன்னும் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் ரெடி பண்றதே. கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்பதான் ஓவரா போறா. எம்மா சூப்பர் அம்மா, இப்பதான் முதல் முறையா நீ ஒரு மாமியார் மாதிரி நடந்துகிட்ட உன் மருமகளுக்கிட்ட. அப்படியே மக்கா பாத்தியா, ஒரு சத்தம் போட்டோன்னா எப்படி ஓடி போறா நீ? இதே கெத்தோட இரும, அப்பதான் உனக்கும் கெத்து, புரியுதா? புரியுது புரியுதுடி, நல்லா புரியுது. துவாசை சுடணுமா? துவாசை முறுவல் துவாசை நெய் ஊற்றி சுடணுமா? என்ன இந்த வீட்டில் வேலைக்காரின்னு நினைச்சிட்டாலும் ரெண்டு பேரும் என்ன வேலை வாங்குறாளுவ? மட்டனை செய் சிக்கனை செய், அதை பண்ணு இதை பண்ணுனே. நானும் ஒரு மனுஷி தானா? நான் என்ன எந்திரமா என்ன? என்ன அங்க சத்தம்? கிளவிய முதல்ல இல்லத்தே, இது பாத்திரம் கை தவறி கீழே விழுந்துட்டு. சரி சரி, சீக்கிரமா அந்த முறுவல் தோசையை மட்டும் சுட்டு கொண்டு வந்துரு. சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு பண்ணிடுற? விளையாடிட்டு இருக்கேன். விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வேற குறையுது, வரியெல்லாம் எப்படி? என்ன சின்ன பொண்ணு காமெடி எல்லாம் பேசியா? அது உமா ஒரு முறுவல் தோசை கேட்டாலாம், ரெடி ஆச்சான்னு பார்க்கலான்னு வந்தேன். முறுவல் தோசை இப்படி இப்படி வச்சோன்னா ரெடி ஆயிருமா? அது இல்ல சின்ன பொண்ணு, வீட்டுக்கு வந்திருக்கியா, ஆசைப்பட்டு கேக்குறா இல்லையா, ஒரு ரெடி பண்ணிடுறியா எப்படி? ஆமா, ரெடி பண்ணி காலையிலேருந்தே எல்லாம் சமையல் பண்ணி நான் களைச்சு போயிருக்கேன். எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது. சும்மா இருக்கவங்களுக்கு ஜூஸு இளநீ எல்லாம், எனக்கு ஒரு பச்சை தண்ணி கூட யாரும் தரல தெரியுமா? இப்போ உங்க தங்கச்சி இருந்த இடத்துல இருந்து நெய் தோசையை சுடுன்னு கேட்கியா, அது சுட்டு கொடுத்தோன்னா ஆனியன் தோசை போடு, மசாலா தோசை போடு, பொடி தோசை போடு, அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. நான் ஃபுல்லா அடுப்பங்கரையில நிக்கட்டா எப்படி? போட்டு சின்ன பொண்ணு, இப்படி பேசுற நேரத்துக்கு நீ தோசைகளை அடுப்புல வச்சிருந்தாலே சூடாயிருக்க இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் அவானா ஒரு இதுதான். நானா கொஞ்சம் இலக்காரமா தான் இருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தோசை சுடணும் மம்மி, தோசை இந்த சுட்டு தாரை கொண்டு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு.
கொஞ்சம் சீக்கிரமா சுட்டுதாயா, அவர் ரொம்ப பசிக்குதான் பத்துக்க. பசிக்கிறவா சுவாறுதுன்னா சுவாறுதுன வேண்டியதானே. எதுக்கு இந்த டைமு மதியான நேரம் தோசை தான் வேணுமா? தோசை. ம். சரி கோவப்படாத எனக்காக. அம்மா, இந்த நாத்து வாரதுவரை நானும் என் மாமியார ஒற்றுமையா இருந்தோம்மா. என்னைக்கு கால் எடுத்து வச்சாலும் அன்னையிலேருந்தே பிரச்சனையா இருக்கு. இந்தாங்க சுட்டாச்சு. இனி அதுல குறை இதுல குறைலாம் ஏதாவது சொல்லிட்டு இருந்தா மறுபடியும் என்னால் சுட முடியாது. ஒண்ணுக்கு நான் 2 சுட்டு தந்தாச்சு. கொண்டு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. கொண்டு போங்கங்க. எல்லாருக்கும் நான் ஒரு பந்து, அங்கேயும் மிதிக்காவ இங்கேயும் மிதிக்காவ, எல்லா இடத்துலயும் வாங்க வேண்டியதா இருக்கு. இதை இப்படியே விட்டா சரியாவது. நம்மளை வேலை வாங்கிடுவவ. ஏதாவது ஒரு ஆக்டை போட வேண்டியதுதான். இப்படியே இருந்தா நம்மளை வச்சே எல்லா வேலையும் இருந்த இடத்துல இருந்து வாங்கிடுவா இந்த நாத்து. இவ இப்ப கிளம்புற மாதிரி தெரியவே இல்லை. என்ன பண்ணலாம்? சின்ன பொண்ணு நல்லா யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணு. என்னண்ணே, ஒரு முருகல் தோசை சுடதுக்கு இவ்வளோ நேராச்சு உன் பொண்டாட்டிக்கு? ஓவர் தானே. சுட்டு தந்தாலே உமா சாப்பிட வேண்டியதானே. என்னல சுட்டு தந்தா சாப்பிட வேண்டியதா? எவ்வளோ நேரம் ஆச்சு? அவ கேட்டது தப்பா? அது இல்லம்மா, அவ மதியம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அத்தியலாம உங்ககிட்டயே எப்படி பேசியா நீ? பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளுக்குன்னு சொன்னா ரொம்ப தான் சாதகமா போறல நீ. அதான் முருவல் தோசை சுட்டுட்டாவ இல்லையா, அப்படியே ஒரு மசாலா தோசைவும் சொல்லண்ணே. ஓ பாவம் சின்ன பொண்ணு. அதான் தங்கச்சி சொல்லுன்னு சொல்லியா இல்லையா? சொல்லு. அம்மா அது சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன ஒரு தோசைன்னு கேட்டா ஒண்ணுதான் கொடுப்பியா? அவள் இந்த வீட்டோட பிள்ளை. போ, இன்னும் 2-3 படவடா சுட்டுட்டு வா. சரி. நீ அதே போல ஒரு நிமிஷம். என்ன? இந்த தோசை வேற ரொம்ப ஆறி போச்சு. நீங்க நான் ஏதோ கேட்டுருவேனி 1 கேட்டது 2 சுட்டு தந்துருக்கிறிய. இது ரொம்ப ஆறி போச்சு. இனி சுட சுட என்ன தடப்பங்கிற இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு வாங்க, புரியுதா? உனக்கு சுட்ட துவாசைகள் தான் சுட சுட இருக்கு. எடுத்துட்டு வரட்டா? தின்றியா? சின்ன பொண்ணு பாத்தியம்மா, உன் மருமொழுக கொழுப்ப துவாசைகள்ல சூடா இருக்கான், தின்னுறியான்னு என்ன கேக்கியா? பார்த்தேன்டி பார்த்தேன். அம்மா ஒன்னு கவனிச்சிய? உன் மருமுவா நீ மருமோள நீ கூட்டணும் எதே நீ நிப்பா. இப்ப பத்தியா என்னன்னு கேக்கியா? கவனிச்சு தாண்டி இருக்கேன், நல்லா கவனிச்சுதான் செய்யேன். இதுக்குதான் நான் வந்த உடனே உன்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் மருமோளா பார்த்து எடுத்து நடத்துனி. கேட்டியா நீ? தப்புதான்மா, எல்லாம் என் மேல தப்புதான். இனி நான் ஒரு மாமியாராட்ட நடந்துகிட்டேன்னா உனக்கு நல்லது, இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்க எனக்கும் நல்லது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன்.